கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. May all glory be to God so name today. 2025 பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி. Today is second the month of February the year 2025. நல்லதொரு ஞாயிறு காலை பொழுது. Today is a good Sunday morning. இயேசுவின் நாமத்தினால் இந்த புதிய கிருபையிலும் புதிய மாதத்திலும் உடைய வார்த்தைகளிலே தைரியம் கொள்ள கிருபை செய்வீராக. In the name of Lord Jesus Christ, you give us grace that we can be courageous with your word of God. Amen. Amen. என்னுடைய பிரசங்க தலைப்பானது, The topic of my message today is ஒரு மனிதனின் சொல்லை கேட்டு. listening to one human being. யோசுவா 10:14. The book of Joshua chapter 10 verse 14. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்டு அந்நாளையொத்த நாள் அதற்கு முன்னுமில்லை அதற்கு பின்னுமில்லை கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். There has never been a day like it before or since a day when the Lord listened to a human being. Surely the Lord was fighting for Israel. விசுவாசிக்கிறவனுடைய ஜெப சத்தத்தை கேட்கின்றவர். A God listens to the prayer of a person who believes in him. தேவன் மேலுள்ள விசுவாசத்தோடு ஜெயம் எடுப்போம். Let us become victorious with the faith that we have in God. முதலாவது குறிப்பு, As my first point, தேவ சத்தம் தேவ நடத்துதலில் யோசுவா. the voice of God, Joshua is led by God. யோசுவா 10:8. The book of Joshua chapter 10 verse 8. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்புக்கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றான். The Lord said to Joshua, do not be afraid of them. I have given them into your hand. Not one of them will be able to withstand you. கவனியுங்கள். Listen. எலியாவும் தேவ சத்தத்திலும் தேவ நடத்துதலிலும் தேவ சித்தத்திலும் நடந்தான். Also Elijah walked with God's voice, God's guidance and God's will. சங்கீதம் 33:8. The book of Psalm chapter 33 verse 8. தேவன் நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்துகிறவர். The God will guide people in the right path. இரண்டாவது குறிப்பு, As my second point, தேவன் மேலுள்ள விசுவாசம். the faith in God. யோசுவா 10:8. The book of Joshua chapter 10 verse 8. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்புக்கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்குன்பாக நிற்பதில்லை என்றார். The Lord said to Joshua, do not be afraid of them. I have given them into your hands. Not one of them will withstand you. நன்மையோ தீமையோ வேதனையோ தேவன் மேலுள்ள விசுவாசத்தில் செயல்படு. Whether it is goodness, evil or suffering, act on the faith you have in God. விசுவாசத்திற்காக கிரியை செய். Do works because of your faith in God. உன் விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார். God will surely honor your faith in your life. மூன்றாவது குறிப்பு, As my third point, தேவனே கிரியை செய்வார். God will do an act. யோசுவா 10:10. The book of Joshua chapter 10 verse 10. கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார், ஆகையால் அவர்களை கிபியோனிலே மகா சங்காரமாக மடங்கடித்து பெத்தோரோனுக்கு போகிற வழியிலே துரத்தி அசைக்கா மட்டும் மக்கேதா மட்டும் முறியடித்தார்கள். The Lord threw them into confusion before Israel. So Joshua and the Israel defeated them completely at Gibeon. Israel pursued them along the road going up to Beth Horon and cut them down all the way to Azekah and Makkedah. கவனிங்கள், தேவனே கலங்க பண்ணினார். Listen, God will create confusion. யுத்தம் கர்த்தருடையது. The battle is God. இயற்கையை கூட விசுவாசிக்கிறவனுக்காக சாதகமாய் மாற்றுவார். The God will change even nature's advantages for the sake of a believer. யோசுவா 10:12. The book of Joshua chapter 10 verse 12. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக்கொடுக்கிற அந்த நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோனின் மேலும் சந்திரனே நீ ஆயுளின் மேலும் பள்ளத்தாக்கின் மேல் தரித்து நில்லுங்கள் என்றான். On the day that the Lord gave the Amorites over to Israel, Joshua said to the Lord in the presence of Israel, sun stand still over Gibeon and your moon over the valley of Aijalon. விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த மாதம் இயற்கை கப்பால் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். At every one of the believers' life in this new month, God will perform supernatural miracles quite contrary to nature. இயேசுவின் நாமத்தினால். In the name of Lord Jesus Christ. ஆண்டவரே, விசுவாசிக்கிறவனுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறது. The God who answers each one of the prayer who believes in you. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை இந்த மாதம் தனிப்பட்ட குடும்ப சபை தேசங்களிலே காண கிருபை செய்வீராக. You do miracles quite contrary to nature in lives of churches, ministers and leaders. Amen. Amen.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you abundantly.